ஹாய், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய மார்னிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. ப்ளஸ் இன்றைக்கி நான் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கும் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் இந்த vlogல இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் டைம் ஆல்மோஸ்ட் 7:40. ஸோ இப்போ தான் நான் எந்திரிச்சு வந்தேன். ஸோ எந்திரிச்சு வந்த உடனே நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒர்க் என்ன அப்படின்னா டிஷ்வாஷரை அன்லோட் பண்ணுறது தான். அதே மாதிரி மார்னிங் பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சன் இப்படி தான் இருக்கும். எனக்கு மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே கிச்சன் இப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த டே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். அடுத்து அந்த டே எனக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மார்னிங் எழுந்திரிச்சு வந்தோடனே சிங்க்கு நிறைய பாத்திரம் இருந்தது அப்படின்னா என்னால் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கவே முடியாது. இன்றைக்கி நான் வெந்தயமும் கொத்தமல்லியும் போட போகிறேன் கார்டனில். ஸோ அதுக்கு தான் இந்த கண்டெய்னர்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நீங்களும் உங்கள் கிச்சனில் பழசாக இருக்கிற பிளாஸ்டிக் பவுல்ஸ் இல்லை பாக்ஸு இல்லை லைக் மில்க் பாட்டில், மில்க் கேன், இல்லை தயிர் டப்பா, ஸோ இது மாதிரி நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோன்னு தெரியாமல் தூக்கி போட்டுருவோம். ஸோ அதை நீங்கள் இது மாதிரி செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு நீங்கள் ரீசைக்கிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இது ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெந்தயம் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஒரு பிளாஸ்டிக் இது எடுத்தாலுமே இல்லை ஒரு நார்மலாக நீங்கள் செடி வளர்க்குற பாட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதில் அடியில் பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுக்கு ட்ரைனிங் ஹோல்ஸ் வேணும். ஏன்னா நீங்கள் அந்த ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா செடி வளராது, அழுகி போயிடும். ஏன்னா வாட்டர் அதுலேயே தண்ணி அதுலேயே இருந்துகிட்டே இருந்ததுன்னா செடி வராது. ஸோ அந்த ஹோல்ஸ் இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்றினாலும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக ட்ரெயின் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு பவுல்லையும் பார்த்திங்கன்னா ஹோல் போட போகிறோம். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நான் வெந்தயம் நைட்டே ஊற போட்டுருந்தேன், சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஓவர் நைட்டு. ஸோ அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு இந்த வெந்தயத்தை தான் நம்ம தொட்டியில் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் நல்லா அந்த வெந்தயத்தை ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ஹோல் போட்டுடலாம். இப்போ நான் இதில் ஹோல் எப்படி போட போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட பழைய கத்தி ஒன்று இருக்குது. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த கத்தியை நான் கொஞ்சம் சூடு பண்ணுறேன். சூடு பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கத்தி உள்ளே இறங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். ஸோ இப்போ தண்ணி ஊற்றினாலும் எக்ஸஸாக இருக்கிற தண்ணி இந்த ஹோல்ஸ் வழியாக ட்ரெயின் ஆகிடும்.
ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், செடி போடலாம். ஐ மீன் வெந்தயம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கார்டனுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த பாத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்தோம்ல வெந்தயம், அதில் பாதி வெந்தயம் வந்து இதில் போட்டுட்டு மீதி வெந்தயம் இன்னொரு பவுலில் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம மண் போட்டுக்கலாம். சம்மர் வெக்கேஷன் தான். ஸோ 2 பேரும் வந்து தூங்குறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு எந்த லைக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக செஞ்சு முடிச்சிடலாம். இல்லை எந்திரிச்சாங்கன்னா நான் பண்ணணும் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு மண் போட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி சும்மா அப்படி ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ இதில் இருக்கிற வந்து பாதி வெந்தயம் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ பாதி வெந்தயம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மண், இப்படி மண் போட்டுட்டிங்கன்னா ஸோ இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பண்ணலாம். வந்து ஒரு லேயர் மண். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெடி. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றும் போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஓவர் வாட்டர் ஆகாது. ஓகே, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து லைக் ஒரு 3 to 4 days ஆகும் அந்த விதையிலேருந்து செடி வர்றதுக்கு. ஸோ வந்தவுடனே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஒரு 3 to 4 days பார்த்திங்கன்னா நல்ல வெயிலில் வைங்க. ஸோ சீக்கிரமாக செடி வந்துடும். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி போட போகிறோம். ஸோ இது வந்து நான் வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி தான். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி கொத்தமல்லி செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாதிரி ஒரு பேப்பர் டவல் இல்லை ஒரு பேப்பர் இல்லை துணி, ஸோ எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் வந்து நம்ம விதையாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ கொத்தமல்லி வந்து இது மாதிரி முழுசாக இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வராது, ரொம்ப லேட் ஆகும் வரதுக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஷெல்லை வந்து நம்ம பிரேக் பண்ணணும், இதை ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ அதை என்ன பண்ணோம் போகிறோம்னா இப்போ நம்ம வந்து இந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து பிரேக் பண்ண போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். சும்மா லைட்டாக இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக தட்டினீங்கன்னா பவுடர் மாதிரி ஆகிடும், அப்புறம் வந்து யூஸ் பண்ண முடியாது. சும்மா லைட்டாக இப்படி தட்டினீங்க அப்படின்னா அந்த ஷெல்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ லைட்டாக தட்டிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. வேணும்னா நீங்கள் இப்படியே கூட தட்டிக்கலாம். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம மண்ணில் போட்டுடலாம். வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் தான். இதில் வந்து அடியில் எங்கேயோ 2-3 இடத்துல வந்து ஓட்டை விழுந்துருச்சு, அதனால இது வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து சரி கார்டனிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இதில் வந்து மண் போட்டுடலாம். ஸோ இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ இதில் எல்லாமே வராது. ஸோ எதெல்லாம் வந்து நல்ல விதையோ அது மட்டும்தான் வரும். ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இவ்வளோ ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஒரு லேயர் மண், சும்மா அந்த விதையெல்லாம் அப்படியே கவர் ஆகிற மாதிரி போட்டால் போதும். ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா விதை வந்து ரொம்ப அடியில் போயிடும், அப்புறம் மேலே செடி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாளுக்குள்ளே வந்துடும் செடி. ஸோ இதையும் வந்து நல்லா வெயில் படுற இடத்துல வைங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கொத்தமல்லி செடி. இது வந்து கரெக்டாக எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் வந்து போட்டேன். ஸோ போட்டதில் வந்து முக்கால்வாசி விதையிலேருந்து செடியெல்லாம் வந்துருச்சு. இதுக்கு வந்து நான்
தயிர் டப்பா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரீசைக்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 4-5 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி எக்ஸஸ் தண்ணியெலாம் வந்து ட்ரெயின் ஆகிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர், comment and also subscribe and click the bell icon.